கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீடுகள்லேயுமே பொதுவாக சாதம் வடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். அதுக்காக நாம் குக்கரில் கூட சாதம் வைக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு திக்கான ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வடித்து விட்டுட்டே இருக்கணும். அது கூடவே லைட்டாக பெண்ட் பண்ணி நாம் லைட்டாக ஊதி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆவி கையில் படாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீடுகள்லையுமே பொதுவாக இந்த மாதிரி இடிக்கல் நாம் யூஸ் பண்ணுவோம். சுக்கு, மிளகு, இஞ்சி இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போட்டு தான் நாம் இடிக்கிறது வழக்கம். வெறுமனே நாம் தரையில் இந்த கல்லை வச்சு இடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நாம் அது மேலே இந்த கல்லை வச்சு இடித்தோம் அப்படின்னா தரை டேமேஜ் ஆகாமல் இருக்கும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீடுகள்லையுமே இந்த மாதிரி நாம் மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக நாம் இந்த மேட்டை அலசணும். ஸோ அது முன்னாடி 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் முன்னாடி சர்ஃப் அல்லது லிக்விட் ஏதாச்சும் கலந்து வச்சு, சுடுதண்ணியாக இருந்தால் இன்னுமே பெட்டர், அலசி நாம் டெட்டாலில் முக்கி நல்ல வெயில் படுறது மாதிரி நாம் காய வச்சு எடுத்துக்கணும். ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சமைக்கும்போது உள்ளி வதக்குவோம். ஸோ வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற சால்ட்டை லைட்டாக தூவி நாம் வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக வதங்கி வந்துடும். ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கவரில் இருக்கிற பொருட்களை எல்லாமே எடுத்துட்டு அதை அப்படியே வெறுமனே போடுவோம். டப்பா இருந்துச்சு அப்படின்னா அதில் நாம் கொட்டி வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து கொடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாட்டு நான் மடித்தது மாதிரி ஃபஸ்ட்டு நாம் கட் பண்ண பக்கம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மடித்து நாம் ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் இதில் சொல்லியிருக்கிற 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.